என்னோட இந்த வீடியோக்கு யூடியூப்ல 8 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அதுவே அதே விஷயத்த பையன் பண்ணான் அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்ப்பாங்க, அதுக்கு நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது மேன் அவன் வாங்கி தந்த ஹேண்ட்பேகு அவனோட குழந்தை, இதை அவன் தூக்கிட்டான்னா வாவ் மேன் வித் ஜீரோ ஈகோ. அதுவே என்னோட ஹேண்ட்பேகு என்னோட குழந்தை, இதை நான் தூக்கிட்டேன்னா இதுல என்ன அதிசயம்? மதர் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொண்ணுங்கள்லாம் அதை பார்த்துட்டு ஆமாம் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்க வந்து அதை புரிஞ்சிக்காத பசங்க வந்து நிறைய பேர் கமெண்டில் என்ன சொன்னாங்கன்னா, பையன் வந்து ஒரு வேலைக்கு போகிறான்னா அது வந்து அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதே பொண்ணு ஒரு வேலைக்கு போயிட்டா அது ஒரு பெரிய விஷயம். பையன் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அது வந்து நார்மலான விஷயம். பொண்ணு பிஸ்னஸ் பண்ணால் அவள் ஒரு சிங்கப்பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணு பையன் எல்லாம் ஈக்குவல் தான். ஒரு பையன் வேலைக்கு போகிறான் அப்படிங்கிறதும் ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா அப்படின்னா, ஒரு மாதம் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா அவளுக்கு வந்து பீரியட்ஸ் பெயினாக இருக்கட்டும், மற்ற மென்டலி நிறையா டார்ச்சர்ஸ் ஆகட்டும், அவள் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறா. அதுவே கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னா வீட்டில் வந்து வேலையெல்லாம் செஞ்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவளும் ஆஃபீஸ்க்கு போகணும், எகெயின் வீட்டுக்கு வந்து அவள் வீட்டு வேலையெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். அதுவே ப்ரெக்னெண்ட்டான உமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாமிட்டு, தலை சுத்தல், மூட் ஸ்விங்கு எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்காக வேலையை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைக்காக வேலையை விட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுச்சு, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாராவது வேலை தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்புறம் என்ன, அடுத்த குழந்தை எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு 5 வருஷம் போயிடும். ஸோ அந்த பொண்ணோட கரியரே முடிஞ்சிடும். பசங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு சின்ன விஷயமா தெரியும். பொண்ணுங்களுக்கு அது எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம், அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டுமே புரியும். ஸோ இதெல்லாம் வந்து பசங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா அது அவங்களால ஃபீல் பண்ணவும் முடியாது. ஒரு சிலர் வந்து புரிஞ்சுப்பாங்க, அது 1% தான். ஸோ இது உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்.